ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நம்ம சேனலில் நல்ல சூப்பர் டேஸ்டான ஒரு ஸ்பெஷல் குழம்பு தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். நல்ல காரம் சேர்த்தி உப்பும் புளியும் எல்லாம் கரெக்டு பாக்கத்தில் வர மாதிரி தான் இந்த குழம்பு இன்றைக்கு நம்ம செய்ய போகிறேன். என்ன குழம்புன்னு தெரியுமா? சுறா கருவாடு வச்சு தான் இன்றைக்கி நம்ம குழம்பு செய்ய போகிறேன். தேங்காயெல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டு தான் ஒரு ஸ்பெஷல் மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம இந்த குழம்பு தயார் பண்ண போகிறது. சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டான இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு செய்கிறதுக்காக 4 பீஸு சுறா கருவாடை நான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பெரிய பீஸு தான் இது. இதில் நிறைய உப்பு இருக்கும், அதெல்லாம் போகணும். அதனால் நம்ம இது தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். தண்ணிக்கு பதிலாக கஞ்சி தண்ணி கூட இதிலேக்கு ஊற்றலாம். ஆறனா கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுருந்தாலும் இதனோட உப்பெல்லாம் நல்லா போயிடும். இப்போ தண்ணி தான் நான் இதிலேக்கு ஊற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி இது பெரிய பீஸ் ஆயதுனால சின்ன பீஸாகிட்டு கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா இதிலேக்கு தண்ணி ஊற்றி அப்படியே நமக்கு ஊற வைக்கலாம். ஒரு 3 மணி நேரம் தான் நான் இதை ஊற வைக்க போகிறேன். அதுக்கிடையில் இந்த தண்ணி மாற்றி வேறே தண்ணி நம்ம ஊற்றிட்டே இருக்கணும். அப்போ இதில் உப்பெல்லாம் நல்லா போயிடும். இடையில தண்ணி மாற்றிட்டே இருக்கணும். இப்போ நம்ம உப்பெல்லாம் போய கருவாடை நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நமக்கு குழம்பு செய்யலாம். ஒரு மண்சட்டி நான் அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்கி எடுத்துருக்கு. இதிலேக்கு 1½ டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு 1/4 கப்பு தேங்காய் சின்ன பீஸாட்டு கட் பண்ணி இது போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ நீங்கள் நினச்சிடும் எதுக்காக கருவாடு குழம்புல தேங்காய் ஃப்ரை பண்ணி போடுறதுன்னு. நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் இஞ்சி பூண்டை இடிச்செடுத்தது இதிலேக்கு சேர்த்திருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சியும் அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் பூண்டும் தான் இது. 4 பச்சை மிளகாய் நீளத்தில் கட் பண்ணி இது போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இதிலேக்கு உப்பு சேர்க்கக்கூடாது. கருவாடில் நல்ல உப்பு இருக்கும், அதனால் பார்த்து தான் சேர்க்கணும். அது நமக்கு கடைசியில் சேர்க்கலாம். இப்போ 15 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி இது போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா வணக்கி எடுக்கணும். ஃப்ரை பண்ணுறதெல்லாம் நல்லா வணக்கி எடுக்கலாம். இனி இதிலேக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்தி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. 1½ டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் நான் இதிலேக்கு ஊற்றியிருந்தது. அது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நான் சேர்த்திருக்கு. டோட்டலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தூள் அது ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இனி நம்ம எடுத்து வச்ச தூளெல்லாம் இதிலேக்கு சேர்க்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து நமக்கு இதை நல்லா வணக்கி எடுக்கலாம். தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதிலேக்கு தண்ணி தெளிக்கிறது. இந்த மாதிரி நம்ம தூளெல்லாம் நல்லா வணக்கி எடுக்கணும். இதனோட பச்சை வாசம் ஒன்றும் இந்த குழம்பில் இருக்கக்கூடாது, அது நல்லா இருக்காது. அதனால் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. மண்சட்டி ஆயதுனால அது நல்லா சூடாயிருக்கு, அதனால தான் நல்லா தண்ணி தெளித்து தான் நான் இதிலேக்கு இது நல்லா வணக்கி எடுத்துகிட்டு இருக்கிறது. இப்போ எல்லாமே நல்லா வணங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா இதிலேக்கு தேவையான தண்ணி ஊற்றலாம். மீன் வேகிறதுக்காக தேவையான தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றியதுக்கப்புறமா இதிலேக்கு புளி சேர்க்கலாம். நீங்கள் எந்த புளி யூஸ் பண்ணுதோ அதே புளி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சதுக்கப்புறமா அந்த புளி புளிஞ்ச தண்ணி தான் இதிலேக்கு சேர்க்கணும். இப்போ நான் குடம்புளி தான் சேர்த்தியிருக்கு. ஒரே ஒரு குடம்புளி தான் சேர்த்தியது. நம்ம சாதாரணமாக மீன் குழம்பு செய்கிறத அவ்வளோவும் நம்ம புளி சேர்க்க தேவையில்லை. கருவாடாயதுனால கொஞ்சம் புளி போதும். ஒரே ஒரு புளி தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம கிரேவி நல்லா கொதிக்க விடலாம். கொதித்ததுக்கப்புறமா நம்ம மீன் பீஸை ஒன்றா இதிலேக்கு போட்டு வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் இந்த குழம்பு வேக வச்சு எடுக்க போகிறேன். கருவாடில் நின்று உப்பெல்லாம் நம்ம கிரேவியிலேக்கு நல்லா பிடிக்கணும். ஆனால் கொஞ்சம் உப்பு கம்மியாய மாதிரி தான் எனக்கு தோணியது கொதித்ததுக்கப்புறமா. அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட நான் சேர்த்தியிருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம கருவாடில் உப்பு சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடாது, கடைசியில் தேவை இருந்தால் மட்டும் உப்பு சேர்க்கணும். இப்போ நம்ம மீன் குழம்பு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்து வந்துடுச்சு. கிரேவியெல்லாம் நல்லா திக்காயிட்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மறுபடியும் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஸ்டவ் நமக்கு ஆஃப் பண்ணலாம். கருவாடு குழம்பு ஆறியதுக்கப்புறமா பாருங்கள், மீனெல்லாம் கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம கிரேவியக்கு கரெக்டாக திக்காயிட்டு வந்துடுச்சு.
சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. கேரளாவில் குச்சிக்கிழங்கு வேக வச்சதுன்ற கூட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் குச்சிக்கிழங்கு வேக வச்சதுலேக்கு தான் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேன். குச்சிக்கிழங்கை தேங்காய்க்கு போட்டு எப்படி வேக வைக்கிறதுன்னு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். பாருங்க, தட்டிலேக்கு நம்ம குச்சிக்கிழங்கு வேக வச்சதை எடுத்து வச்சுருக்கு. இனி இதிலேக்கு நம்ம இப்போது ரெடி பண்ணி எடுத்துருந்தா கருவாடு குழம்பு ஊற்றி சாப்பிடலாம். குச்சிக்கிழங்குன்ற கூட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றது செம்ம காம்பினேஷன் தான். தேங்காய் பீஸும் அதே மாதிரி நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருந்தால் நம்ம சுறா பீஸும் எல்லாம் சேர்த்து இந்த குச்சிக்கிழங்கு சாப்பிட்றத ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல காரவும் புளியும் உப்பும் எல்லாம் கரெக்டு பாகத்தில் செஞ்ச இந்த கருவாடு குழம்பின் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.